ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் முருகேஸ்வரி ஃப்ரம் வின்னர்ஸ் டீம். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவா கைப்போ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் பேச்சஸ். இந்த ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு 6 பேச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொசுக்களால் வரக்கூடிய மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி, அது மட்டும் இல்லாமல் 100% நேச்சுரலாக நமக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம். அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸும் இல்லை. கெமிக்கல் ஃப்ரீ ஃபார்முலாவில் நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனி டைம் எனிவேர் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொசுக்கள்கிட்டருந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொசுக்களில் வந்து நம்ம பக்கத்தில் அண்டாமல் பார்த்துக்கிறதுக்கு இது வந்து ஹைலி எஃபெக்டிவாகவே நமக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு 100% நேச்சுரல் பிளான்ட் இன்க்ரீடியண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா கொசுக்களுக்கு வந்து நம்ம கிட்ட அண்டாமல் இருக்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் இருக்கும். நம்மளோட ஹியூமன் பாடிக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வராத மாதிரி தான் நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சஸ் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவினிங் டைம் கார்டனில் விளையாடும் போது, அவுட்டோர்ஸ் பிக்னிக்கு, ஸ்கூல் ட்ரிப்பு, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடும் போது, டோரில், டெஸ்கில், பெட்டு அடியில் இந்த மாதிரிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணும் போது அந்த இடத்துல, அதாவது குழந்தைங்கள் பெரியவங்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருப்பாங்களோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொசுக்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த பேச்சஸ் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 100% நேச்சுரல் சிட்ரோனிலா எசென்சியல் ஆயில் அண்டு லெமன் கிராஸ் ஆயில். இந்த ப்ராடக்டில் வந்து டிஇடி ஃப்ரீ ஃபார்முலாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்குது. அதாவது பூச்சிக்கொல்லி வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான அளவுலையும் ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலில் தான் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணும் போது 12 ஹவர்ஸ் வந்து நமக்கு கொசுக்கள்கிட்டருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்ரோனிலா எசென்சியல் ஆயிலும் லெமன் கிராஸ் ஆயிலும் இருக்குது. இந்த 2 ஆயிலோட ஃப்ராக்ரன்ஸும் வந்து கொசுக்களை நம்ம கிட்ட அண்டாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மேலே ஒரு வந்து கொசுக்களோட அன்அட்ராக்டிவோட சென்ட் வந்து நம்ம மேலே இருக்கிறதுனால நம்மளை சுற்றி கொசுக்கள் வராமல் இந்த ப்ராடக்ட் நம்மளை வந்து பாதுகாக்குது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இருக்க ஸ்டிக்கரை எடுத்துட்டு நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரெஸ்ஸில், பேக்கில், இல்லை பெஞ்சில், இந்த மாதிரி நம்மளுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ, நம்மளோட க்ளோஸ் டு ஐட்டம் அது என்னெல்லாம் இருக்கோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் ஜென்டிலாக மெதுவாக மேலே உள்ள ஸ்டிக்கரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒன் சைடு வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டிக் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை நம்ம பீல் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி கொசுக்கள் வந்து 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு இது நமக்கு பாதுகாக்கும். அது நம்ம வந்து ஒரு பேச்சஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேக்கெட்டில் 6 பேச்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஒரு பேச்சஸ் எடுத்துகிட்டு மீதி உள்ளது வந்து ஏர் டைட் கண்டெய்னரில், அதாவது காற்று போகாத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போனா தான் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இது வந்து 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் இது நம்ம வந்து நம்மளோட சரௌண்டிங்கில் வச்சு நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்கின்லையோ இல்லை நம்மளோட உள்ள இன்னர் பாடியிலையோ எங்கேயுமே இதை ஸ்டிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ட்ரெஸ்ஸில், பேக்கில் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இதை நம்ம ஸ்டிக் பண்ணணும். 24 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம உடம்புல நம்ம சுற்றி இது வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதே பேட்சையே வந்து திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இதில் வந்து ஆல்ரெடி நான் பாதி நேரம் தான் யூஸ் பண்ணேன், மீதி இன்னும் கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கிறேன்னாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் தான் பண்ணணும், திரும்ப அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 to 10 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கார்னரில் வந்து லைட்டாக எடுத்த மாதிரி இருக்கும், அதுலேருந்து நம்ம ஜென்டலாக எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். சப்போஸ் அது வந்து நம்ம கிளாத்தில் ஸ்டக்காக இருக்குது அப்படின்னோம்னா வார்ம் வாட்டரில் அதில் நீங்கள் லைட்டாக வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உறிஞ்சி வந்துடும். பெட்டர் ரிசல்ட்டுக்கு வந்து இது 8 to 10 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.